யோகி பாபு ஹீரோவா நடிக்கிற படங்களை கூட ஓடுதுன்னா அதுக்கு காரணம் வந்து காமெடி படம் பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்கன்றதுனால தான். யோகி பாபு ஹீரோ ஆயிட்டாரு, சூரி ஹீரோ ஆயிட்டாரு, சதீஷ் ஹீரோ ஆயிட்டாரு. அவரு காமெடி பண்றது இல்லை, இருந்தாலும் அவர் போனது கரெக்டு இல்லை. உண்மையை சொல்றேன், அவர் எந்த படத்துல காமெடி வயிறு வலிக்க சிரிக்க வச்சிருக்காரு. யாரும் எந்த நடிகரும் அவங்க இடத்த தக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கல, அடுத்தவங்க இடத்த பிடிக்கிறதுக்கான ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஓடுறவர் அடுத்தவன் இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, அடுத்தவன் அதுக்கு அடுத்தவன் இடத்த பிடிக்கணும், ஒருத்தவன் சூப்பர் ஸ்டார் எடுத்து பிடிக்கணும்னு ஓடுறான். யார் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கேள்வி நான் வைக்கிறேன். கொரோனா காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் இருந்து ஒரு நடிகர் 3.25 கோடி கொடுத்துருக்காரு. பாலா பண்ணது வந்துட்டு மிகப்பெரிய தப்பு. பாலா வந்து கைக்கூலி, பாலா வந்து அந்நிய சதி, சுயநலவாதினா ஒரு பையன் மாட்டினான்னாக்கா அவனை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செஞ்சீங்க. இதே மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு வருது, அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு விஷயம் வருதுன்னாக்கா சார், தமிழ் சினிமாவில் காமெடிக்கு இப்போ ரொம்ப பஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. உங்க படத்துல நான் ப்ளஸ் பாயிண்டா பார்த்தது ஹியூமர் நல்லா ஒர்க். இந்த சிங்கம் புலியில சந்தானம் அவரோட வச்சு பெரிய லெவல்ல காமெடி பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? காமெடி வந்துட்டு எந்த காலகட்டத்திலையும் காமெடிக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கு. காமெடி படங்கள் வந்து மினிமம் கேரண்டியா இருந்திருக்கு. இப்போ என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு இப்போ கவுண்டமணி செந்தில் போஸ்டரில் போட்டாங்கன்னா அந்த படத்தை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் அந்த படத்தில் மற்றவங்க நடிக்கிறாங்களோ இல்லையோ, கவுண்டமணி செந்தில் இருந்தாங்கன்னாக்கா காமெடி இருக்குன்ட்டு போய் பார்ப்போம். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நான் மொட்டச்சுவாகட்டிச்சுவாலே ஒரு சாங் கூட ரீமிக்ஸ் பண்ணியிருப்பேன், எம்ஜிஆர் சாங்கு. அவரை பற்றின விஷயங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து படம் எடுக்கும்போது கமர்ஷியலாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நாகேஷ் கிட்ட டேட்டு வாங்கிட்டீங்களான்னு கேட்பாராம். ஐயோ தலைவரை, உங்கள் டேட்டுக்கு இல்லை இல்லை இல்லை, நாகேஷ் கிட்ட டேட்டு வாங்கிட்டு வாங்கினீங்க, அப்போ நான் டேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு வரோம். அப்போது நாகேஷும் பீக்கில் இருக்காரு. நாகேஷ் கிட்ட கேளுங்க, தேங்காய் சீனிவாசன் வேணும்னு வரான். அவர் வந்து ஒரு ஒரு பர்டிகுலராக வந்து அவருக்கு தெரியுது இவங்கெல்லாம் இருக்கணும், என்னை படத்தை பார்க்க வரவங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கணும். அவர் படத்தில் வந்து வில்லன் வந்து கண்டிப்பாக இருக்கணும், வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், 1-2 எக்ஸ்ட்ரா கூட இருக்கணும், இப்படிலாம் அவர் பண்ணுவார். அந்த மாதிரி காமெடி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரலையும் காமெடி பார்க்குறவங்க வந்துட்டு இப்போது யோகி பாபு ஹீரோவாக நடிக்கிற படங்கள் கூட ஓடுதுன்னா அதுக்கு காரணம் வந்து காமெடி படம் பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்கன்றதுனால தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ யோகி பாபு ஹீரோ ஆயிட்டாரு, சூரி ஹீரோ ஆயிட்டாரு, சதீஷ் ஹீரோ ஆயிட்டாரு. அவரு காமெடி பண்றது இல்லை, இருந்தாலும் அவர் போனது கரெக்டு இல்லை. உண்மையை சொல்றேன், அவர் எந்த படத்துல காமெடி வயிறு வலிக்க சிரிக்க வச்சிருக்காரு. சூரியெல்லாம் சொல்லலாம். அது போல சில நடிகர்கள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஹீரோவா ஆயிட்டாங்கன்னாக்கா இங்க காமெடி வேக்கன்ட் ஆயிடுது. அப்போ எங்கேருந்து காமெடியை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த யூடியூப்ல யாரெல்லாம் காமெடி பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணி அவங்கள வந்து நம்ம கொண்டு வரோம். அவங்கள கொண்டு வந்து இவங்க ஓரளவுக்கு காமெடி பண்ணுறாங்க, இவங்க சப்போர்ட்டிங் கேரக்டர் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பார்த்தோம்னாக்க அவங்க ஹீரோவாயிடுறாங்க. அதனால காமெடி வந்து எழுதுறதுக்கு ஆள் இருக்குது, எடுக்கிறதுக்கு நடிக்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்களான்னா எல்லாம் ஹீரோ கேட்டால் ஹீரோ மெட்டீரியல் ஆகிட்டாங்கன்றாங்க. இருந்தாலும் காமெடி படங்கள் எந்த காலகட்டத்திலையும் எடுத்தாலும் ஓடும், ஜனங்க ரசிப்பாங்க. ஏன்னா காமெடிக்கு தான் இங்கே பஞ்சமாக இருக்குது. எஸ், உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சந்தானம் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணது. இப்போ அவர் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வரும்போது இல்லை புதுப்பட டேரக்டர் நம்ம டாமினேட் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணாரா? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல்? இல்லை, எனக்கு வந்து 100% சப்போர்ட் பண்ணார். எப்படின்னா, நம்ம ஒரு கதை சொல்கிறோம், ஒரு காமெடி பண்ணுறோன்னும் போது அவர் வந்து என்ன பண்ணுவார், எனக்கு உண்மையிலேயே அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அது. நீங்கள் கொடுங்க பிரதர், சீன் பேப்பர் கொடுங்க அப்படின்னாரு. நான் வந்து சீன் பேப்பர் வந்து அவரோட படத்துக்கு, அவர் நடிக்க போகிற சீன்ஸ் எல்லாத்துக்கும் நான் பக்காவாக சீன் பேப்பர் கொடுத்துட்டேன். அந்த சீன் பேப்பரில் பின்பக்கத்தில் சில கமெண்ட்டு, சில பஞ்சஸ்லாம் வந்து பென்சிலில் எழுதி கொடுத்தாரு. அதெல்லாம் நான் அதில் யூஸ் பண்ணேன். அதெல்லாமே பெரிய ப்ளஸ்ஸு. சூரி ஒரு இடத்துல என்னை பார்த்து கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் வந்து சந்தானத்துக்கு வந்து இப்படி அந்த படத்தில், உங்கள் படத்தில் நல்ல பெரிய கேரக்டரு, பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு, எப்படி பண்ணீங்க அப்படின்னு என்னை கேட்டார். நான் அப்போ சொன்னேன், இந்த மாதிரிப்பா அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு, அந்த டீமோட டிஸ்கஸ் பண்ணுறாரு, அந்த படத்துக்கு முழுமையாக அவர் சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு. அந்த மாதிரி நீ கூட அந்த மாதிரி பிளான் பண்ணினா உனக்கு கூட நல்ல காமெடி எல்லாம் வரும், இதெல்லாம் டீம் ஒர்க் தான்ப்பா இது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் அது போல் வச்சுக்கிட்டு பண்ணார்னு நினைக்கிறேன். அதனால இப்போது சந்தானம் வந்து எனக்கு பண்ணது வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, அவர் ஒர்க் பண்ணுற எல்லா படத்துக்கும் அவர் உண்மையாக இருந்தார். அதனால தான் அவர் படங்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு ரீச் கிடைச்சிது.
சார் அவர் எவ்வளவு பெரிய காமெடி, அவர் எப்படி கலக்கினாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் இப்ப வந்து ஹீரோவா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து காமெடி டச் பண்ணாம ஹீரோயிசமே டச் பண்றாரு. இதனால அவருக்கான ஸ்கோப் குறையுதோ? உண்மையை சொல்லிட்டங்களா? ஆ. இங்க வந்து யாரும் யார் இடத்தையும் தக்க வைக்கிறதுக்கு இங்க வேலை பார்க்கல. யாரும் எந்த நடிகரும் அவங்க இடத்த தக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கல. அடுத்தவங்க இடத்த பிடிக்கிறதுக்கான ஓட்டத்துல ஓடிட்டு இருக்காங்க. அங்க ஓடுறவரு அடுத்தவன் இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்தவன் இடத்த பிடிக்கணும். ஒருத்தவன் சூப்பர் ஸ்டார் இடத்த பிடிக்கணும்னு ஓடுறான். இப்படி ஓடி இங்க ரேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த ரேஸ்ல வந்து நான் மறுபடியும் காமெடியனா போயிட்டேன்னா என்ன ஆகுறதுன்றது அவரோட இது. நான் ஹீரோ, நான் பெரிய இடத்துக்கு பிடிக்கணும். எல்லாரும் 100 கோடி கலெக்ட் பண்ணணுன்ற இடத்த நோக்கி ஓடும்போது இந்த குழப்பங்கள்லாம் வரதான் செய்யும். உண்மையை சொல்லுங்க, யாராவது என் படம் அடுத்த படம் இந்த லெவல்ல ஹிட் ஆகணும், என் படமே எனக்கு காம்படிஷன் நினைக்கிறது இல்ல. எல்லாரும் அடுத்தவங்களோட இடத்த பிடிக்க ஓடுறதுனால எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சார் அதே மாதிரி அச்சுவினத் அவர்கள் வந்து ஒரு மேடையில சொல்லிப்பார், ரொம்ப அருமையா இருக்கும். கடைசி விவசாயிக்கு வந்து கூட்டம், அதாவது பெரிய பெரிய படங்களுக்கு போற கூட்டம் கடைசி விவசாயிக்கு போயிருந்தது அப்படின்னா நாங்க டைரக்டரா சமரசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல படமா இருந்தாலுமே அது வந்து ஆடியன்ஸ் மத்தியில போகக்கூடாதுன்னு சில பேர் கில் பண்றாங்க அந்த படத்தை. ஏன்னா நிறைய பாக்குறேன், நல்ல படமா இருக்கு, அடடா இந்த படத்தை இப்படி தியேட்டர்ல மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. ஆனா அந்த படம் சரியே இருக்காது, அது ஆகா ஓகோன்னு ப்ரொமோஷன் அதிகமா இருக்கும். இப்படி இந்த படம் போகக்கூடாதுன்னு நிறைய பேர் கில் பண்றாங்களா? எனக்கு தெரிஞ்சு போகக்கூடாதுன்றது கில் அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ரிலீஸ் வருது, ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுதுன்னா, ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா, அதுல 3 படத்துக்கு வந்து பெரிய ஹீரோ இருக்கிற படமா இருக்கும். அவங்க வெளியில தெரியிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயும் நடிகர்களும் பெருசா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில படங்கள்லாம் கடைசி விவசாயி சொல்லல, பொதுவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனாக்கா, அந்த படத்துக்கு ஸ்கிரீன் கொடுக்கறதே கம்மியா கொடுப்பாங்க. அவங்கள பொறுத்தவரையிலையும் இவ்வளோ கெப்பாசிட்டி ஃபுல் ஆச்சுன்னா தான் அவங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனு, இவ்வளோ கெப்பாசிட்டி ஃபுல்லானா தான் அவங்களுக்கு இத்தனை ஸ்க்ரீனுன்றது அவங்க மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. அதில் இந்த படங்களுக்கு வந்துட்டு நைட்டு 11:30 மணிக்கு 10 மணிக்கு இப்படிலாம் கொடுப்பாங்க. அந்த படத்தை அந்த நேரத்தில் போய் பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது நார்மல் டைமில் கொடுக்கணும். இது வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியஸ்தர்கள் உட்காந்து நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கனாக்கா, படங்களுக்கான ஸ்க்ரீனிங் வந்து எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து தேட்டருக்கு வந்துட்டு அந்த படம் சரியா போகலன்ன பட்சத்தில் படம் நல்லா இருக்குன்ற மவுத் டாக் போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே தேட்டரில் எந்த தேட்டரில் போட்டுட்டு ஓடாமல் போச்சுன்னு எடுத்தாங்களோ அப்போ ஒரு ஷோ ஓட்டியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை 4 ஷோ ஓட்டினதெல்லாம் இருக்குது, 100 நாள் ஓடின படங்கள்லாம் இருக்குது. ஆக மொத்தத்தில் இன்னைக்கும் அது நடக்குது. இடம் தான் மாறி இருக்கு. ஏன்னாக்கா பார்க்கிங் படம் நான் பார்த்தேன், எக்ஸலண்டா இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய மழை வந்துடுச்சு. அந்த படத்தை தேட்டரில் ஓட்ட முடியல, போயிட்டு பார்க்க முடியல. அந்த டைரக்டரை நான் ஒரு ப்ரிவியூவில் நான் மீட் பண்ணேன். நான் அந்த டைரக்டரை மீட் பண்ணி பேசும்போது நான் சொன்னேன், உன் படத்தை அது போலப்பா நான் பார்த்தேன், படம் ஓடலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் ஓடிடியில் பாரு, உன் படம் ரிலீஸ் ஆகும் போது மிகப்பெரிய ஹிட் அடிக்க போறேன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு வந்து ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. ராம்குமார் என் பக்கத்தில் தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு அவர் வந்து அந்த டைரக்டர் எனக்கு தெரியல. அப்புறம் நண்பர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்போ தான் தெரியும், ஓ நீ தானப்பா, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறேன், இந்த படம் ஓடிடியில் வரட்டும், உன் படத்தோட ரிசல்ட்டை பாருங்க. ஏன்னா பார்க்கறதுக்கான நான் சொன்ன அந்த ஷிஃப்டிங் அடுத்த தேட்டரில் போட்டு 100 நாள் ஓடின மாதிரி உன் படம் ஓடுன்னு சொன்னேன் நான். அதே மாதிரி அந்த படம் அவ்வளோ பேர் பார்த்தாங்க. நேஷனல் அவார்டு 3 அவார்டு அந்த படம் வாங்கியிருக்கு. இப்போ ரஜினி சார் படம் டைரக்ட் பண்ற லிஸ்ட்ல போய் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு வந்து ராம்குமார். அதனால இதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். அதனால ஒரு படைப்பு அங்க மிஸ் ஆகி போச்சுனாலும் அங்க தேட்டர்ல போகாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஷோ கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை மழையா இருக்கலாம், இயற்கையால சில விஷயம் நடந்திருக்கலாம். அதை தாண்டி இங்க வரும்போது ஓடிடியில் படம் பார்க்கும்போது நல்ல படத்தை தேடி போய் பார்க்கணும் போது இந்த படம் முதல்ல இருக்கும், எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து 1% கூட குறையலைங்க. எத்தனை டெக்னாலஜி வளர்ந்தாலும் சினிமா ஆடியன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க தளத்தை தான் மாற்றி பார்க்குறாங்களே தவிர, சில பேர் சொல்றாங்க நான் தேட்டருக்கு போய் 30 வருஷம் ஆச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த 30 வருஷம் ஆன தேட்டருக்கு போனவங்க அவங்க ஓடிடியில் படங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸாக இருக்காங்க இப்போ. ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது அவங்க பண்ணாலும் பண்ணலாலும் அவங்க பையன் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க ஒய்ஃப் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து படம் பார்க்கும்போது இவங்களும் உட்காந்து பார்க்கலாம். அப்புறம் இவங்க சில படங்கள் பார்க்கணும்னு முடிவு பண்ணலாம். அதனால சினிமா ஃபேன்ஸுன்றது வந்துட்டு குறையவே இல்லை, அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. லாரன்ஸ் மாஸ்டரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரை பற்றி பாசிட்டிவாக எல்லாமே நம்ம கேள்விப்பட்டாலும் ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஹெல்ப் பண்ணுறதே அவரோட ப்ரொமோஷனுக்கு மட்டும் தான் பண்ணுறாரு,
அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. இது அதே மாதிரி இப்போ கேபிஒய் பாலாவும் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணாரு மக்கள் மத்தியில, அவரும் ஒரு சுயநலத்துக்காக தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் ஆயிட்டே இருக்கு. நீங்க கூட இருந்ததுனால நான் இல்ல நான் கூட இருந்ததுனால நான் பார்த்ததுனால சொல்றேன். யார் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். யார் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். கண்டிப்பா. கொரோனா காலகட்டத்தில் தமிழ் சினிமால இருந்து ஒரு நடிகர் 3.25 கோடி கொடுத்துருக்கார். வேற யாரும் இல்லை, லாரன்ஸ் மாஸ்டர் தான் கொடுத்தாரு. என்ன அந்த லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட நான் வந்து ஏதோ ஃபோனில் பேசும்போது என்ன அறியாத அந்த நேரம் கொரோனா வீட்டில் தான் இருக்கிறோம், ஃபோனில் தான் பேச முடியும். பேசும்போது ஒரு நாள் எமோஷனலாக வந்து ஒரு மனுஷன் வந்து சம்பாதிக்கிறத வந்து எல்லாத்துக்கும் கடவுள் நேரடியாக எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் டிஸ்பியூட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதோ கடவுள் கொடுத்துருக்காரு, நீங்கள் 4 பேருக்கு ஒரு தானம் பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆனால் இந்த இது கூட இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் படுற கஷ்டங்கள்லாம் எப்படிலாம் படுறாங்க. ஒரு அம்மா கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு பொண்ணோட கல்யாணத்துக்கு வச்சிருந்ததை விற்று எல்லாருக்கும் கொரோனாக்கு சோறு போடுறாங்க. இப்படி சில விஷயங்கள் சும்மா டீப் டிஸ்கஷன் தான். நான் வந்து பொதுவான பல விஷயங்கள் சொன்னேன். அடுத்த நாள் ஒரு மாஸ்டர் ஏதோ மைண்டில் அவருக்கு போயிருக்குது, வெப்சிக்கு கூப்பிட்டு 1 கோடி ரூபா கொடுத்தாருங்க. ஒவ்வொரு சங்கத்துக்கும் எவ்வளோ போனால் 50 லட்சம் 25 லட்சம் சொல்லிட்டு 3.25 கோடி கிட்ட வந்து பணத்தை கொடுத்தாருங்க. ஏன் கொடுத்தாரு? விளம்பரத்துக்காகன்ட்டு இல்லை. அந்த பணத்தை அந்த நேரத்தில் கொடுத்தது வந்துட்டு எத்தனை விளம்பரம் பண்ணிட்டாரு? கிடையாது. கொடுத்துட்டு விளம்பரம் பண்ணுறதும் தப்பு கிடையாது. இங்கே கொடுக்காம குறை சொல்லிட்டு இருக்கிறத விட கொடுத்துட்டு ஒன்று பண்ணுறதுன்றது பரவாயில்ல. அது அவங்கள திருப்திப்படுத்துது, அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு பிரயோஜனப்படுது. அதனால கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் குறை மட்டும் சொல்லிட்டு இருப்போம். அவன் கொடுத்துட்டு பற்றியா வீடியோ போட்டுக்கிறான், நீயும் கொடுத்துட்டு வீடியோ போட்டுக்க, உன்னையும் வேணான்னு சொல்கிறாங்க. அதனால பாலா கூட வந்துட்டு பாலா பண்ணது வந்துட்டு மிகப்பெரிய தப்பு. பாலா வந்து கைக்கூலி, பாலா வந்து அந்நிய சதி, சுயநலவாதி. ஒரு பையன் மாட்டினான்னாக்கா அவனை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செஞ்சீங்க. இதே மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு வருது. அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு விஷயம் வருதுன்னாக்கா இந்த யூடியூபர்லாம் கிளம்பி வந்துட்டு இந்த மாதிரிலாம் வேலை செய்யறீங்களா? செய்ய மாட்டீங்க. கரெக்ட். பாலா செஞ்சான்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. பாலா வந்து நம்ம என்ன ஒன்னா சொல்லலாம் சொல்லிட்டு அவன் என்ன தீவிரவாதி, குண்டு வச்சிருந்தானா, இல்லை ஏதாவது கார் டிஃபன் பாக்ஸ் பாம்பு வச்சிருந்தானா, என்ன வச்சிருந்தான்? எதை பார்த்து நீங்க பாலா வந்து அவ்வளோ இது சொன்னீங்க? கேட்டால் ஏதோ வீடியோ போட்டான்றீங்க. வீடியோ போட்டதுனால தப்புன்ற நான். வீடியோ போடுறதுனால அவனுடைய ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும். ஒருத்தவன் வீடியோ போட்டு கொடுக்காம ஃபேக்கா வீடியோ போட்டானா நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அவன் கொடுத்துட்டு போட்டான். ஆம்புலன்ஸ் தான் இருக்குது, அவன் ஆம்புலன்ஸ் கொடுத்தான். ஏண்டா ஒன்று இருந்தா போதுமா? இங்க உன் வீட்டுல 4 கார் வச்சுக்கிறீங்க, கார் தான் இருக்குது, ஏன் இன்னொரு 3 கார் வாங்கி நிறுத்துறீங்க? இருக்குது இல்ல, ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, எதுக்கு 9 பெட்ரூம் வச்சுக்கிறீங்க? 9 ரூம்லயும் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் போய் படுப்பீங்களா? எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு மேல ஆசை இருக்குது, தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தான். வாங்கி கொடுத்ததை குறை சொல்றது இத்தனை பேர் இருக்கானுங்களே தவிர வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? அதனால ரிவ்யூ பண்றவங்க குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லிட்டே இருக்கலாமே தவிர கொடுக்குறவங்க விளம்பரப்படுத்துறாங்க. இதனால ஒரு பெரிய இவங்கெல்லாம் வந்து ஏதோ சொல்றாங்க, இது வந்து அந்நிய நாட்டு சதி, இது அங்கிருந்து பணம் வருது. அதுக்கெல்லாம் ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து நீங்க இங்க வந்து கொடுக்க வேண்டியதே இல்லை. ஒருத்தன் ஃப்ராடு பண்றான்னா நேராக போங்க கமிஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு, இது போல இந்த அக்கௌண்ட்ல இருந்து இவனுக்கு இவ்வளவு கோடி பணம் வந்திருக்குது, இதை வந்து நீங்க கண்டுபிடிச்சு அவன் தப்பு பண்றான்றத போங்க, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, உன் கருத்தை நீ அங்க போய் சொல்லு. எதுக்கு பொதுவா வந்து ஒரு விஷயத்த சொல்லி பாக்குறவங்களை வந்து குழப்புறது? நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க, பாலாப்பா நிறைய அடிச்சுட்டான் போலக்குதுன்னு நினைப்பாங்க. அவன்லாம் அடிச்ச மாதிரிலாம் தெரியல, நல்ல பையனா தான் இருக்கிறான். அவனை போயிட்டு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், பரவாயில்ல. இவ்வளவு நேரம் எனக்காக பொறுமையா இருந்து கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே வந்துட்டு சினிமா சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் நிறைய தளங்களுக்கு போச்சு. அதனால உங்க கேள்விகளும் சிறப்பா இருந்தது. அதனால என்னோட பதில் வந்து உங்களுக்கு திருப்தியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. சூப்பர் சார், செமையா அடிச்சிட்டீங்க.